ஒருவர் வாழ்ந்தவர் அடையாளம் என்பது அவருடைய மறைவுக்கு பின்னும் எவ்வளோ நாட்கள் அவரை பற்றி நாம் போற்றுகிறோம் என்ற வகையில்தான் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலையும் முன்னேற்றத்திலும் இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாடு இந்த நிலைக்கு இருக்கு அப்படின்னா அது நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ படித்த இளைஞர்கள் வந்து ஐடி செக்டாரில் வந்து டெவலப் ஆகி போகிறாங்க. ஆனால் இந்த ஐடி செக்டார் அப்படின்றத கொண்டு வந்ததே நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கு நம்ம தரமணி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி செக்டார் தான் இருக்குது. ஆனால் இப்படின்னா என்ன, கணினினா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் கணினி கொண்டு வரணும், கணினியை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பாதிக்கு மேலே தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க. இந்த தாய்மார்கள் ஒரு காலகட்டத்தில் வெளியிலே வர முடியாத சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய விருப்பம் போல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் சுயமாக தன்னுடைய கையில் காசு இருக்கும் வகையில் சுய உதவிக்குழு அமைத்து தந்தவர் நம்முடைய கலைஞர் ஐயா அவர்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களுமே தான் சுயமாக நிற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. அதே போல் பார்த்தீர்களால் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசும்பொழுது அண்ணன் அவர்கள் நிறைய கருத்துக்கள் வந்து முன்வைத்திருந்தார்கள், எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் வந்து பெயர் மாற்றம் செய்வது தான் அவங்களுடைய ஆட்சியோட முன்னேற்றமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் கூட நம்முடைய கனிமொழி அக்கா அவர்கள் வந்து தெரிவித்தார்கள், மேனிஃபெஸ்டோ பண்ணும் பொழுதே வந்து எவ்வளோ நிதிநிலை இருக்குது, பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து தான் எந்தெந்த திட்டங்கள் நம்மளால் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்றத நம்ம வேறுபாடு செய்து தான் மேனிஃபெஸ்டோ குழுவிலே வந்து நம்ம அதற்கான தயாரிப்பு செய்வோம் அப்படின்றது தெரிவித்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் அண்ணன் அவர்கள் தெரிவித்தது போல் 6 சிலிண்டர் கொடுக்குறேன், விவசாயிகள் கடன் ரத்து செய்கிறேன், இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள் வைத்தார்கள். ஆனால் அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு விளைவுகள் தரும், எவ்வளோ நம்ம என்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படின்றதே அவர்களே நினைவில்லை. இன்னைக்கு சட்டமன்றம் நடக்கிறது, சட்டமன்றத்தில் பார்க்கும்போது தான் தெரிகிறது ஒவ்வொரு அமைச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவர்கள் எந்த மாதிரி பேசக்கூடிய நிலைகள் இருக்காங்க, தமிழ்நாடை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ தமிழ் வரலாற்றை பற்றியோ எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களே பேர் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கலைஞர் ஐயாவை எவ்வளோ பெரிய மூத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எழுத்தாளர்களாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஃபீல்டில் பதிவு இருந்தாலும் பேர் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயாவோட பேரை எவ்வளோ ஒரு பாரம்பரியமான எவ்வளோ ஒரு மேலிடமான சட்டமன்றத்தில் வந்து அவருடைய பேரை வந்து சொல்கிறாங்க. அதுவே அவர்களுக்கு தவறு என்று தெரியாதவர்களாம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. வரலாறு என்ன என்று தெரிந்திருக்கணும், வரலாற்றில் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு வரலாறு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறவர்கள் பார்த்தே அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்களும் நம்ம கண்டிப்பாக வரலாறு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழலில் நம்ம அனைவருமே இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை குறிப்பிட்டிருந்தேன் நான். ஒரு பெண் வந்து நான் ஒரு பெண்ணாக இந்த இடத்துல வந்து இதை பதிவு பண்ணுறேன். ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா காலையில் எழுந்த உடனே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், வீட்டில் இருக்க பெரியவர்களை பார்க்கணும், அதற்கு பின்ன வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். இது எல்லாமே முடிச்சுட்டு தான் ஒரு பெண் வந்து தனக்கு என்ன தேவையோ அதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடிய சூழல் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய 2 தரப்பினருமே வந்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பேரண்ட் 2 பேருமே வேலை செய்யும், உமன் எல்லாருமே வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் இந்த பெண்கள் தைரியமாக வெளியில் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது, பெண்கள் தைரியமாக தனக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எத்தனையோ பெண்கள் வந்து கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க முடியாத சூழல் இருந்தது. ஆனால்
நம்முடைய தலைவர் அவர்களால் கொண்டு வந்த திட்டத்தினால எவ்வளோ பெண்கள் வந்து இன்னைக்கு கல்லூரி முடிச்சுட்டு அவர்கள் வேலை செய்யக்கூடிய சூழல் வந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்களா, ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தால் அந்த பெண்களை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துவாங்க. சமீபத்தில் கூட வந்து இந்த இபி இஷ்யூ வந்து ரொம்ப பெரிதாக போயிட்டு இருந்தது. இது குறித்து ஒரு திரைப்பட கலைஞர் வந்து ஒரு அம்மா வந்து பேசியிருந்தாங்கன்னு அவங்க பேரை குறிப்பிடல. ஆனால் அவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எந்த அளவுக்கு கார்னர் பண்ண முடியுமா? இத்தனைக்கும் அவங்க இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்களோட தீவிர சப்போர்ட்டர். அப்படி இருந்தும் கூட என்ன நடைமுறைகள் இருக்கு, இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கிறதா அப்படின்னு கருத்துக்களை முன்வைத்தாலே அவங்கள கார்னர் செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஜனநாயகம் அப்படின்றது எங்க இருக்கு? விடுதலை சுதந்திரம் அப்படின்றது எங்க இருக்கு? இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீங்க, நீங்க வந்து பெரிய இடத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட அரசு இருக்கு அப்படின்னா நீங்க அரசின் மூலியமா பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும், பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது கருத்து முன்வைக்கிறவங்க எல்லாருமே நீங்க இந்த மாதிரி வந்து எதிர்த்து இந்த மாதிரி பண்ணா அது எந்த வகையில சரியா இருக்கும்? அண்ணன் அவர்கள் பேசும்போது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயானாவோட அரெஸ்ட்டை பற்றி தெரிவித்திருந்தாங்க. அது நீங்கள் வந்து திமுக காரங்கள் மேலே செய்த மிக மிக தவறான விஷயம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அன்னைக்கு உணர்ந்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக காரங்களும் அன்றைக்கு சாலையில் வந்து நின்னாங்க. அதுதான் திமுக காரங்க. என்றைக்குமே வந்து ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு வெளியில் வரக்கூடியவர்கள் திமுக காரர்கள் கிடையாது. ஆட்சியில் இல்லைனாலும் என்றும் கொள்கையோடு பொதுமக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடக்கூடியவர்கள் தான் திமுக காரர்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.